பகுதி 5. காலையில் 4 மணிக்கு ரெடியாரு, உன்னை பிக்கப் பண்ண வண்டி வரும் என்று அவன் சொல்ல அவள் பதறி போனாள். ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்க பேசிட்டே போறீங்க? நான் சித்துவதான் காதலிக்கிறேன், அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் அழுத்தமாக கூற அவளும் அதே அழுத்தத்துடன் முடியாது என்றான். அப்பவும் தலைவிதிய யாராலையும் மாத்த முடியாது என்றவன் திரும்பி நடக்க அவள் ஓடி வந்து அவனை வழிமறித்தாற் போல நின்றாள். என்ன பண்ண போறீங்க? ஒன்னா ரெண்டா, நிறைய இருக்கு. எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் உன் லவர் கிட்ட இருந்து வருவோமா என்று அவன் கேட்க அவளுக்கு திக்கென்று இருந்தது. நாளைக்கு உன் லவர் வீட்டுல திடீர்னு போலீஸ் நுழைஞ்சு சோதனை போட போறாங்க. அங்க உன் லவர் பெட்ரூம்ல இருந்து என்ன எடுக்க போறாங்க தெரியுமா என்று அவன் கேட்க அவள் தெரியாது என்பது போல் தலையாட்டினாள். கஞ்சா எடுக்க போறாங்க என்று அவன் சொல்ல அவள் அதிர்ந்தாள். போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை மட்டுமில்ல, அவனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயில தள்ள போற. கஞ்சா கேஸ் என்பதால அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காது, நான் கிடைக்கவும் விட மாட்டேன். அப்புறம் அவனுக்கு அவன் அப்பா வாங்கி கொடுத்த வேலை மட்டுமில்ல, வேற எங்கேயும் வேலையே கிடைக்காது என்று கூறி அபயசிம்மன் சிரிக்க அவளுக்கு அவன் சிரிப்பு யமனின் சிரிப்பு சத்தம் போலவே கேட்டது. அடுத்து யாரை பத்தி சொல்லலாம்? ஓ அப்பாவா அம்மாவா என்று அவன் கேட்க அவளுக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. அவள் முன்பு 2 விரலை நீட்டியவன் 2ல 1 தொடு என்றாள். விளையாடுற நேரமா இது? இல்லதான், ஆனா நீ என் வழிக்கு வரமாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு வேற வழி தெரியல. அவள் பாவமாக அவனை பார்க்க அவனுக்கு அவள் மீது பரிதாபம் எழவில்லை போலும். சீக்கிரம் உன்னை தொடுடி என்றான் அதிகாரமாக. அவள் கை நடுக்கத்துடன் நடுவிரலை தொட்டாள். அவன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு, ஐயோ என்னாச்சு? உன் அப்பாவை கடைசியா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்த, ஆனா நீ அவரை தான் முதல்ல வச்சு செய்யணும்னு நடுவிரலை தொட்டுட்ட. உன் அப்பா மேல உனக்கு அவ்வளோ பாசமாடி என அபயசிம்மன் கேட்க பிரதீபா அதிர்ச்சியில் விழிவிரித்தாள். அப்பாவை என்ன பண்ண போறீங்க? அவள் பரிதவிப்புடன் கேட்க அவன் ஏளனமாக உதட்டை வளைத்து சிரித்துவிட்டு அவளை கடந்து சென்று போலீஸ் வண்டியில் ஏறி அமர்ந்தான். அவன் பின்னாடியே வந்தவள், உங்களை தானே கேட்கிற, பிளீஸ் பதில் சொல்லுங்க, அப்பாவை என்ன பண்ண போறீங்க என்று வினவ, சொல்லிட்டு செஞ்சா அதுல என்னடி கிக்கு இருக்க போகுது, சொல்லாம அடிக்கிறதுலதான் செம்ம கிக்கு இருக்கு என்று பூடகமாக சொன்னவன் வண்டியை கிளப்பிக் கொண்டு செல்ல பிரதீபா செல்லும் அவன் வண்டியை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாள். எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தாலோ அவளது அலைபேசி அலறும் சத்தத்தில் தான் அவள் சுய நினைவை அடைந்தாள். அதற்குள் அவள் அலைபேசியை அடித்து ஓய்ந்து போக மீண்டும் அழைப்பை தாங்கி வந்தது. ஹேண்ட்பேக்கில் இருந்த அலைபேசியை எடுத்து பார்த்தாள். அவளது தாய் அழைப்பு விடுத்திருக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். பிரதீபா, எங்கடி இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? மாதவி பதற்றமாக கேட்டார். கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா. அப்ப நீ மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரலையா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் என்றவள் மாதவி பதில் பேசும் முன்பு அழைப்பை துண்டித்து விட்டாள். அபயசிம்மனை எப்படி தடுப்பது என்று யோசித்த பிரதீபா ஒரு முடிவுடன் கமிஷனர் அலுவலகத்திற்கு கிளம்பினார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கமிஷனர் சார், என்ன ஒருத்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியும் கூட கேட்க மாட்டேங்கிறான் என்றாள் பிரதீபா. யாரவன்? அவனை பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே என்று கமிஷனரான கதிர்வேல் கேட்டார். என் உயிரோடு உறவாட வந்தாயே கதையின் நாயகன் ஏசிபி அபயசிம்மன். பிரதீபா அவனது பெயரை குறிப்பிட கதிர்வேல் திடுக்கிட்டான். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? என்றவள் அவனுக்கும் அவளுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனைகளை மேலோட்டமாக கூறினாள். இப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்றார். இல்லனா என் லவர் மேல கஞ்சா கேஸ் போடுவாராம். என் அப்பாவை ஏதாவது செய்வேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு சார். உடனே கதிர்வேல் அபயசிம்மனை கமிஷனர் அலுவலகத்திற்கு வர சொன்னான். அவனும் கிளம்பி அங்கு வந்தான். பிரதீபாவை அங்கு பார்த்த அபயசிம்மனின் புருவங்கள் முடிச்சிட்டன. உடனே தனது முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டவன் சார் என்று கதிர்வேலுக்கு சல்யூட் அடித்தான். மிஸ்டர் அபயசிம்மன், உங்க மேல மிஸ் பிரதீபா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்றவன் புகாரை அவனிடம் காட்ட அபயசிம்மன் அவளை முறைத்தான். பாருங்க சார், உங்க முன்னாடியே என்ன முறைக்கிறார். அவள் படபடத்தாள்.
அவன் அப்படித்தாமா, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ அவனுக்கு சிரிக்க சொல்லிக் கொடு என்று கதிர்வேல் கூறியதை கேட்டு அவள் திகைத்து விழித்தாள். அவன் எழுந்து அபயசிம்மனை அணைத்துக் கொண்டு வாழ்த்துக்கள் மச்சான் என்று கூற அவள் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றாள். தேங்க்ஸ் டா என்றவன் அவளை ஆழ்ந்து நோக்கினான். கதிர்வேல் அதிர்ந்து நின்றவளை பார்த்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றவன் அவள் கொடுத்த புகாரை அவள் கண் முன்னாலேயே கிழித்து குப்பை தொட்டியில் போட்டான். அபயசிம்மன் அவளை நக்கலாக பார்க்க பிரதீபாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் விடுவிடு என்று நடந்து சென்றாள். அவள் போன பிறகு கதிர்வேல் அவனிடம் என்னடா இதெல்லாம் என்று கேட்க அவனின் முகம் இறுகியது. உன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்திருக்கு. இனிமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. சின்ன பொண்ணாச்சேன்னு அவளுக்கு பாவம் பார்த்தது ஏன் தப்புதான் என்றவன் அவனிடம் சொல்லிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரதீபா கண்ணீருடன் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அவளை உரசி கொண்டு வந்து போலீஸ் வண்டியை நிறுத்திய அபயசிம்மன் கண்களில் அனல் தெறிக்க வண்டியில ஏறு என்று ஆத்திரத்தில் பல்லை கடித்தான். அவனது அதிரடியில் அவளது அழுகை நின்று போக முகம் பயத்தில் வெளிரி போனது. ஏய், வண்டியில ஏறடி என்று அவன் அடிக்குரலில் சீர அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பிரதீபா வண்டியில் ஏறி அமர அவன் வண்டியை கிளப்பி உயர் வேகத்தில் பறந்தான். அவளுக்கு பயமாக இருந்தாலும் அதை அவனிடம் சொல்ல முடியாதே. அதுக்கும் வேறு கத்துவான். யாருமற்ற இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் தனது போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்தான். மறுமுனையில் எடுக்கப்பட்டதும் எங்க இருக்க என்று வினவிய அபயசிம்மன் போனை ஸ்பீக்கரில் போட்டான். சார், அந்த மாதவி அம்மா மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க என்றான் அவன். போதும், முடிச்சிடு. அடிச்சு தூக்குறதுல ஆல் ஸ்பாட் அவுட் ஆகணும் என அபயசிம்மன் இரக்கமே இல்லாமல் கூற பிரதீபா பதறினாள். இல்ல, பிளீஸ் அம்மாவை விட்டுடு. அவங்களுக்கு எதுவும் பண்ணிடாத. நான் பண்ணது தப்புதான். நான் தான் தப்பு. பிரதீபா அவனின் கையை பிடித்து கெஞ்ச அபயசிம்மன் அவளின் பதற்றத்தை கண்டு சற்று அமைதியானான். அந்த பக்கம் இருந்தவன் சார் முடிச்சிடுவா என்று அபயசிம்மனிடம் கேட்க அவன் பிரதீபாவை அழுத்தமாக பார்த்தான். அவள் கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல கூப்பிடுற என்றவன் அழைப்பை துண்டித்தான். கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு உனக்கு எங்கிருந்துடி தைரியம் வந்துச்சு என்று அபயசிம்மன் அவளை பார்வையால் துளைத்தெடுக்க அது விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது தப்பு தானே என்றால் உள்ளே போன குரலில். ஏன், நீ தப்பே பண்ணலையா? அபயசிம்மன் ஆழ்ந்த குரலில் வினவ அவள் குற்ற உணர்வுடன் தலை குனிந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் சிந்தியது. அது நாம் வேணும்னு பண்ணல என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் பெரும் ஆத்திரத்துடன் இடை புகுந்தான். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன சாவடிச்சிட வேண்டி உன்ன. அவன் மிரட்டியதும் அவள் வாயை இறுக மூடிக்கொண்டாள். மௌனமாக சில நிமிடங்கள் கடக்க அவளே அந்த மௌனத்தை கலைத்தாள். பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சித்தார்த்த காதலிக்கிறேன். அவள் மறுபடியும் அவனிடம் கெஞ்சினாள். அவன் அவளை ஆழ்ந்து நோக்கி, என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ உன் காதலனோட சந்தோஷமா வாழ்வ, நான் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம சாகணுமா என்று கேட்டான். நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதுதானே. எதுக்கு இந்த வன்மை எல்லாம்? முடியலையே, என்னால முடியலையே என்று கத்தியவன் ஸ்டேரிங்கை ஓங்கி குத்தினான். அதில் பயந்தவள் கதவின் ஓரம் ஒண்டினாள். கண்ணை மூடி கண்ணை திறந்தா என் அம்மு தாண்டி வந்து நிக்கிறா. ஏன் என்ன காப்பாத்தாம போனேன்னு என்கிட்ட கேட்டு அழுவுறாடி. 3 வருஷம் ஆன பின்னாடியும் எதையும் மறக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கும் போது நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தனோட சுத்துவ. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? முடியாது. எனக்கு என் அம்மு வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன் என்றவன் தனது போனை உயிர்ப்பித்து அவளுக்கு ஒரு காணொளியை காண்பித்தான். அதை பார்த்தவள் அவனை அதிர்ந்து நோக்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கே குழி வெட்டி வச்சிருக்கும் போது உனக்கு வெட்டாம இருப்பேனா என்றான் அவன். இது இது அவள் பேச முடியாமல் ஊமையானாள். 1 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்ச, உன்னால தப்பிக்கவே முடியாது என்றவன் அடுத்த காணொளியை ஒளிபரப்ப அதில் ஒரு சிறிய பெண் அழுது கொண்டே பேசினாள்.
நான் இனிமே அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அந்த எச்சம் என்ன இங்க இங்க எல்லாம் பேட் டச் பண்றாரு. நான் அவர் கைய தட்டி விட்டு இது பேட் டச், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவரு என் கிளாஸ் ஆர்கிட்ட சொல்லி எனக்கு முட்டை மார்க் போட சொல்லுவேன், என்ன எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டியே போட்டுடுவாங்க. எனக்கு செத்து போறது தவிர வேற வழியே தெரியல என்றாள் அச்சிறுமி. அத்துடன் அந்த காணொளி முடிய பிரதீபா அபயசிம்மனை புரியாமல் பார்த்தாள். அந்த பொண்ணு உன் அப்பாவோட ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவ வீடியோல உன் அப்பாவை பத்தி தான் சொல்றா என்று அவன் கூற பிரதீபா அலறிவிட்டாள். இல்ல, என் அப்பா அப்படி கிடையாது. நீங்க பொய் சொல்றீங்க. இதுவும் உங்க ஏற்பாடுதான். நீங்க தான் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பேச சொல்லியிருக்கீங்க. ஆமா, நான் தான் ஏற்பாடு பண்ண. இதை உன்னால நிரூபிக்க முடியுமா? அவன் வெகு நிதானமாகவும் திமிராகவும் வினவ அவள் செய்வதறியாது விழிப்பிதங்கி போனாள். மேலும் அவன் சொல்ல சொல்ல அவள் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். அவள் அழுது ஓய்ந்ததும் வண்டியை எடுத்தவன் அவளின் வீட்டு தெருமுனையில் வண்டியை நிறுத்தினான். அவள் அவனிடம் கடைசியாக ஒரு முறை பேசி பார்க்க முயல அவன் அவள் புறம் திரும்பாமல் இறங்கு என்றான் இறுகிய குரலில். அவள் இறங்கிவிட அவனது வண்டி வேகமெடுத்து புறப்பட்டு சென்றது. பிரதீபா தளர்ந்த நடையுடன் வீட்டினுள் நுழைய மாதவி மார்க்கெட்டில் வாங்கி வந்த காய்கறிகளை பிரித்து குளிர்சாதன பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தார். மகளை பார்த்தவர், ஹே பிரதீபா, வந்துட்டியா? இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனேண்டி, செம கூட்டம். வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், பஜ்ஜி போட்டு தர, சாப்பிடுறியா என்று வாழைக்காயை காட்டி கேட்க பிரதீபா வேண்டாம் என்பது போல தலையசைத்து விட்டு அவளது அறைக்கு சென்றாள். கட்டிலில் விழுந்தவள் தலையணைக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு சத்த வராமல் அழுது தீர்த்தாள். சற்று நேரத்திற்கு எல்லாம் மாதவி அவளுக்கு காஃபி கொண்டு வர அவசரமாக தனது முகத்தை அழுத துடைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள் பிரதீபா. மாதவி மகளிடம் காஃபியை நீட்ட அவள் அதையும் வேண்டாம் என்றாள். டம்ளரை கட்டிலுக்கு அருகில் உள்ள மேசையில் வைத்த மாதவி மகளின் அருகே அமர்ந்து, என்னாச்சுடி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று வினவினாள். அதற்கு அவள் ஒன்றும் சொல்லாமல் அன்னையின் மடியில் அடைக்கலம் புகுந்தாள். ஏய், உங்கிட்ட தாண்டி கேட்கிற, என்னாச்சு? மாதவி மகளை அதட்ட அவள் ஒன்றுமில்லை என்பது போல் தலையை அசைத்தாள். மாதவி மகளின் தலையை மெல்ல வருடி விட பிரதீபா சோர்வின் காரணமாக உறக்கத்தை தழுவினாள். அபயசிம்மன் வன்மத்துடன் அந்த சிறுமியின் முகத்தை மறைத்து வீடியோவை சமூக வலைதளங்களில் கசிய செய்ய பிரதீபாவின் வீட்டின் முன்பு கூட்டம் கூடிவிட்டது. போலீஸ் வந்து சங்கரை கைது செய்து தரதரவென்று இழுத்துச் செல்ல மாதவி தலையில் அடித்துக் கொண்டு கதறினார். போலீஸ் சங்கரை ஜீப்பில் ஏற்ற சொல்ல அவர் நெஞ்சை பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்தார். அவர் உடலின் மேல் விழுந்து கதறிக்கொண்டு இருக்கையிலேயே மாதவியும் தன் உயிரை விட்டுவிட, அம்மா என்று கத்திய பிரதீபா அலறி அடித்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். சுற்றிலும் இருளாக இருக்க, ச்சே, கனவா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் நேரத்தை பார்த்தாள். அது பின்னிரவு 3 மணி என்று காட்ட பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து மடக் மடக் என்று குடித்தாள். அவளது உடல் வியர்வையில் தொப்பலாக நனைந்திருக்க கட்டிலில் இருந்து இறங்கிச் சென்று ஜன்னல் அருகே நின்றாள். சரியாக 4 மணிக்கு அவளது வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்க பிரதீபாவின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. வந்தது அவளை தினமும் வேவு பார்த்த டேவிட் தான். அவனை கண்ட பிரதீபா புரியாமல் விழிக்க அவனை அவளது போனிற்கு அழைத்தான். பிரதீபா அழைப்பை ஏற்று காதில் வைக்க அவன், அபயசிம்மன் சார் உங்களுக்காக கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கார் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். சில நொடிகள் அலைபேசியை வெறித்து பார்த்த பிரதீபா குளித்து முடித்து வேறு உடைக்கு மாறி வீட்டை விட்டு வெளியேறினாள். சுடிதாரில் வந்தவளை ஒரு மாதிரி பார்த்த டேவிட் பின்பக்க கதவை திறக்க அவள் கார் ஏறி அமர்ந்தாள். கார் நேரே கோவிலுக்கு செல்ல அங்கே அபயசிம்மனும் சில ஆட்களும் இருந்தார்கள். கோவிலுக்குள் வந்தவளை சலனமே இல்லாமல் எதிர்கொண்டான் அபயசிம்மன். அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் அவன் கஞ்சாடை காட்ட அவள் பிரதீபாவின் அருகில் வந்து, வாமா என்றாள். பிரதீபா சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை போல அவளின் பின்னே சென்றாள். அந்த பெண் பிரதீபாவை மணப்பெண்ணாக அலங்கரித்து அழைத்து வந்து அபயசிம்மனின் அருகில் நிறுத்தினாள். ஐயர் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே அபயசிம்மனின் கழுத்தில் தாலியை கொடுக்க அவன் அதை வாங்கிக் கொண்டு தன் அருகில் நின்றிருந்த பாவையவளை பார்த்தான். தலைகுனிந்து இருந்தவள் அவனின் பார்வையை உணர்ந்தும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. நீ பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன என்று அலட்சியமாக நினைத்தவன் பிரதீபாவின் கழுத்தில் தாலியை கட்டி 3 முடிச்சிட்ட போது அவனது கை அவளது மேனியை லேசாக தீண்டியது.
அதில் சிம்மனின் முகம் இறுகி போக அவளது உடல் தானாக விரைத்துக் கொண்டது.